ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு விதமான பலன்கள் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில உங்களுடைய ராசி தனுசு ராசியா இருந்தா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கா இல்ல ஆபத்தான பலன்கள் காத்திருக்கா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி பலன்களை தெரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு காத்திருக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டானது அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது நீங்க முக்கியமாக நிறைய விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கவனமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளையும் வரக்கூடிய ஆபத்துகளையும் நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு யோகங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமத்தில் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உச்சம் அடைவதால் புதிய தெளிவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலத்தில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றி அமையலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய கலக்கங்களை எல்லாமே எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே தனுசு ராசினியர்களுக்கு நினைத்ததை நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு மாறலாங்க. குருவுடைய பார்வையால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே குருவின் பார்வையால் பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும், வண்டி வாகனம் வாங்குவது, தொழில் தொடங்குவது, இந்த மாதிரி சுப காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி விரும்பியவர்களுக்கு எல்லாமே சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. தெய்வ வழிபாட்டின் அடிப்படையில் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரமாக உங்களுக்கு இருக்கலாம். அதாவது நீங்க இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் எந்த முயற்சியை நீங்க மேற்கொள்ளணும்னு நினைத்தாலும் கண்டிப்பாக தெய்வத்துடைய அருளால் மட்டுமே நீங்க செய்யலாம். அதாவது தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய யோகங்கள் சில ராசி நேயர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். அதாவது தனுசு ராசில சில நேயர்களுக்கு இந்த யோகங்கள் நீங்க நினைத்தபடி உங்களுக்கு நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய உறவுகள் வரவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் சிறந்த ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் யாரோடு பேசினாலும் எச்சரிக்கையாக நிதானத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பேச்சை வைத்து நிறைய விதமான சிக்கல்களும் நிறைய விதமான பிரச்சனைகளும் எழுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களோடு நீங்கள் பேசும்போது நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்து என்ன வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பேசலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கலாம். அதிர்ஷ்டமத்தில் சனி இருப்பதால் அம்மாவினுடைய உடல்நிலையை நீங்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயினுடைய ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால
எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவங்களை நீங்க ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே நீங்க உடனடியாக நன்றாக யோசித்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு மருத்துவர்களை நீங்க கையாளலாம். அலட்சியமா விடாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது அவசியங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போது தனுசு ராசினியர்கள் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத சொல் பழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவர்களுடன் பழகும் போது மிகுந்த கவனமாக இருப்பது தனுசு ராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவின் பார்வை இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். சுபகாரியங்கள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு காத்திருக்குங்க. பண விஷயத்துல நீங்க இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி கவன முறையில நீங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதிலும் பண விஷயத்திலும் நீங்க கௌரவம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய கௌரவத்திற்கு ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மற்றவர்களிடம் நீங்க பண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். இந்த பண விஷயத்துல யாரிடமும் நீங்க வாக்கு கொடுக்காமல் இருப்பதை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். கம்யூனிகேஷனில் கவனமாக இருப்பது அவசியம். கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்யும் போது கவனமாக இருப்பது முக்கியங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இதற்கு தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு நீங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா துர்க்கை அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில நெகட்டிவாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இதன் மூலம் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளை நீங்க நிச்சயமாக மேற்கொள்ளலாம். அதுபோல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்பில் சில தடைகள் நிச்சயமாக ஏற்படலாம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆசிரியர்களை மதித்து நடந்தால் மட்டுமே அந்த தடைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். தனுசு ராசியில காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு காதல் கல்யாணம் கைகூடி நடக்கலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரக்கூடிய நாட்களும் அற்புதமான ஒரு நாட்களாக அமையலாம். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தை தாயினுடைய உடல் நிலையில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் சில ராசினியர்களுக்கு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நீங்க கண்டிப்பாக ராமரை வழிபட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ஏற்றத்தை உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகளை மறக்காமல் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து தனுசு ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கலாம். நிறைய ஏமாற்றங்களையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். உங்களுடன் பிறந்தவர்களால் சொத்துகள் உங்களுக்கு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இதனால ஏற்படலாம். வீட்டில் இருப்பவர்களை உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால் தூர தேசங்களுக்கு செல்வது பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பின்பற்றலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாங்க. அதாவது தனுசு ராசினியர்கள் பழனிக்கு சென்று முருகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பழனிக்கு சென்று முருகப்பெருமானை மனதார மன நிறைவோடு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்க வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு நிம்மதி நிச்சயமாக கிடைக்குங்க. மறக்காமல் இந்த காலகட்டம் முழுமையாகவே தனுசு ராசினியர்கள் முக்கியமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நிறைய விதமான பாசிட்டிவான பலன்கள் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பலன்கள் அனைத்துமே உங்க காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நிச்சயமாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி உண்டாகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் தனுசு ராசினியர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அதாவது தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கிரக நிலை காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.